لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين سنة إبراهيم وقال عليه الصلاة والسلام. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது உற்றார் உறவினர் உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகள் இருந்தும் அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. வாகன விபத்துக்கள், பேர் ஆபத்துக்கள், தீய மரணங்கள் போன்ற காரியங்களிலிருந்தும் அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய தாய்மார்களே, உலகம் முழுவதும் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தான் இந்த ஈதுல் அல்ஹாவின் இந்த தியாக திருநாளில் நினைவு கூறி கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு பண்டிகை ஒரு தனி மனிதரை இந்த அளவுக்கு சுற்றி காட்டுகிறது என்றால், பெருமக்களை, அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுவான். அவர் தனி மனிதன் அல்ல, அவர் ஒரு சமுதாயம். இந்த ஈதுல் அல்ஹாவை உலகம் முழுவதும் வெளிநாடுகளிலும் கொண்டாடுகின்றார்கள், நாமும் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். அடுத்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்குடைய சிறப்பான நாட்களில் உலகத்தின் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை உச்சரிக்காமல் இருக்க மாட்டார்கள். உலகத்தில் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, உலகத்தில் பல்வேறு சமுதாய மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள், அவர்கள் எங்களுடைய நபி என்பதாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு காலத்திலே வேதக்காரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய யூதர்கள் எல்லோரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் என்று போட்டி போட்டு சொன்னார்கள். உலகத்தில் ஒரு நபியை இவர் எங்களை சார்ந்தவர்கள் என்று போட்டி போட்டுக் கொள்கிறார்கள் என்றால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விஷயத்தில் தான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. கிறிஸ்துவர்கள் மதிக்கின்றார்கள், முஸ்லிம்கள் தங்களின் ஆன்மீக தந்தை என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தியாகத்தை செய்தார்கள்? இந்த அளவுக்கு உயர்வும் இந்த அளவுக்கு சிறப்பும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்ததற்கான காரணம் என்ன என்று நாம் வரலாற்றை திருப்பி பார்க்கின்ற பொழுது, பெருமக்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா ஒற்றை வார்த்தைகளிலே குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார், யா இப்ராஹிம், ஓ இப்ராஹிமே, எனக்கு நீ முழுமையாக கட்டுப்படு. யா இப்ராஹிம், ஓ இப்ராஹிமே, என்னை நீ முழுமையாக வணங்கிவிடு என்பதாக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அதற்கு பதில் சொன்னார்கள். அல்லாஹ் அந்த பதிலை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வான். அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், நான் உனக்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன்.
யா அல்லாஹ், நான் உன்னை முழுமையாக வணங்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து சொன்னார்கள் என்றால், பெருமக்களை முழுமையாக கட்டுப்பட்டு அழகு பார்த்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். குர்ஆனிலே அல்லாஹ் எண்ணற்ற வசனங்களை சொல்லி காட்டுவான். வைதிப்தலா இப்ராஹீம ரப்பஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹுன்ன. இப்ராஹிமை சில விஷயங்களிலே அல்லாஹ் சோதித்தான், அதை அனைத்தையும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த அனைத்து சோதனைகளிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூர்த்தியாக செய்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் என்பதை தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவார். பெருமக்களே, தாய்மார்களே, இந்த ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளிலே நாம் விளங்க வேண்டும். இந்த குர்பானி மட்டும்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்து வந்தது என்பது நமக்கு தெரிந்ததாக இருக்கிறது. ஆனால் குர்பானி மட்டுமல்ல, பல்வேறு விதமான காரியங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறையில் இருந்துதான் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இன்று வரை நாம் அதை அமல் செய்து கொண்டிருக்கின்றோம். தாடி வைப்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறையில் இருந்து வந்தது. மீசையை கத்தரிப்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறையில் இருந்து வந்தது. மிஸ்வாக் செய்வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமல்படுத்தியது. ஹத்னா உட்பட ஏராளமான செய்திகளுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்மாதிரி என்பதை இந்த குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டும். ஹத்னா செய்யுமாறு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உத்தரவிட்டான், ஆணையிட்டான். யா இப்ராஹிம், நீங்கள் சுன்னத்து பண்ணுங்கள், நீங்கள் ஹத்னா செய்யுங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், ஆணையிட்டான். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 80 வயது. அல்லாஹ் கட்டளையிட்ட உடனே, அல்லாஹ் ஆணையிட்ட உடனேயே ஏன், எதற்கு என்ற எந்த விதமான கேள்விகளுக்கும் இடம் கொடுக்காமல் அந்த 80 வயதில், தள்ளாத வயதிலும் ஒரு இரும்பு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு மூர்க்கத்தனமான ஒரு இரும்பு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஹத்னாவுடைய செயலிலே ஈடுபட்டார்கள். உடனே அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், யா இப்ராஹிம், நான் ஹத்னா செய்யுமாறு நான் கட்டளையிட்டது சரிதான், நீங்கள் அமர செய்ய வேண்டியதுதானே, ஏன் இவ்வளவு மூர்க்கத்தனமான ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஹத்னாவுடைய செயலிலே ஈடுபட்டீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன் உத்தரவை கொஞ்சம் நேரம் கூட பிற்படுத்த நான் வெட்கப்படுகிறேன். நீ சொன்ன உடனேயே அந்த கட்டளையை, அந்த ஆணையை நான் உடனே கட்டுப்படுவதற்கு நான் தயாராகி விடுகிறேன். கொஞ்ச நேரம் தாமதித்தாலும் எனக்கு வெட்கமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ் தொலை சொல்லிவிட்டான், அல்லாஹ் ஜகாத் கொடுக்க சொல்லிவிட்டான், அல்லாஹ் குர்பானி கொடுக்க சொல்லிவிட்டான், எல்லா விதமான கட்டளைகளையும் அல்லாஹ் இட்டு விட்டான். ஆனால் அந்த கட்டளைகளை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக, முழுமையாக அதை தாமதிக்காமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? ஏன் இந்த சிறப்பு உலகம் முழுவதும் கியாமத் நாள் வரை இந்த ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்றது? அவர்களுடைய இந்த அமல், குர்பானி என்ற அமலை இதுவரை நாம் இவ்வளவு ஆர்வமாக, ஆசையாக நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம் என்றால், பெருமக்களை, இதன் சிறப்பு, இதனுடைய மகத்துவம் எதனால் கிடைத்தது என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டது, அல்லாஹ்வுடைய ஆணையை உடனே செய்தது. இன்றைக்கும் நாம் நினைவு கூறக்கூடிய குர்பானி, மகனை அறுக்கக்கூடிய நிலையிலே வெறும் 3 நாள் கனவுதான். எந்த கேள்வியும் இல்லை, எந்த விசாரணையும் இல்லை, எந்த பரிசீலனையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. உடனடியாக அமல் செய்தார்கள். அல்லாஹ் கனவிலே காட்டினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை நிஜத்திலே முடிக்க நினைத்தார்கள். அல்லாஹ் கனவுல தானே காட்டினா, நிஜத்திலேயா செய்ய சொன்னா? இல்ல, நாம் ஏன் செய்யணும்? ஏன் நம் பெற்ற பிள்ளையே நாம் ஏன் அறுக்க வேண்டும் என்ற எந்த விதமான கேள்விக்கும் இடம் கொடுக்காமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் 3 நாள் தொடர்ந்து தன்னுடைய மகனை அறுப்பதை போல கனவை காட்டினான். அல்லாஹ் கனவை காட்டினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை நிஜமாக ஆக்க நினைத்தார், முற்பட்டார்கள். உடனே கட்டுப்பட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், அஸ்லம்து, நீ எனக்கு முழுமையாக கட்டுப்படு என்று சொன்னான். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அஸ்லிம் லிரப்பில் ஆலமீன், யா அல்லாஹ், நான் உனக்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன்.
மகனை அறுப்பதற்காக கொண்டு போய் அங்கே அறுக்க துணிந்தார்கள் அல்லவா. தள்ளாத வயதிலே பல வருடங்களாக தவம் கடந்து பெற்ற அந்த குழந்தையை அறுக்க வேண்டும் என்ற உத்தரவு ஆணை அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. உடனே என்ன செய்தார்கள்? அதை அமல் செய்தார்கள். பெருமக்களை, அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு குர்பானியை தான் இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய நேரத்திலே நாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருவாயிலே நாம் இருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிரார்த்தனை என்ன தெரியுமா? வஜஅல்னி லிசானன் சித்கன் லில் ஆகரீன். பின்னோர்கள் எல்லாம் உண்மையான நாவை எனக்கு தா. பின்னோர்கள் எல்லோரும் என்னை பற்றி புகழ வேண்டும், பின்னோர்கள் வரக்கூடிய சமுதாயம் என்னை பற்றி புகழ் பாட வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். பெருமக்களை, அதன் அடிப்படையில் தான் இன்று வரை இல்லை, கியாமத் நாள் வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை உச்சரிக்காமல் எந்த மனிதரும் இருக்க முடியாது. இரண்டு மார்க்கம். ஒன்று மில்லத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வழிமுறையில் இருந்துதான் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் முஹம்மதை உம்மத்துடைய சமுதாயமாக நாம் மாறினோம். இரண்டு விஷயத்தை முக்கியமாக வைத்துதான் கியாமத்து வரை சரித்திரங்களில் நிலைத்து இருப்பார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எந்த அளவுக்கு என்றால், தொழுகையிலே ஓதக்கூடிய ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சந்ததிக்கும் நீ அருள் புரிந்ததை போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாருக்கும் அருள் புரிந்ததை போல எங்களுக்கும் அருள் புரிவாயாக. எதுவரை? தொழுகை இருக்கின்ற வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதற்கு நேரமோ காலமோ ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடங்களோ கணிக்கப்படவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகை இருக்கின்ற வரை, மனித சமுதாயம் உலகத்திலே இருக்கின்ற வரை அவர்களுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டே இருப்பார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! இரண்டாவது எடுத்துக்கொண்டமையானால், குர்பானி என்ற அந்த அமல் கியாமத்து நாள் வரை இருக்கும். கியாமத்து நாள் வரை இருக்கும் குர்பானி என்ற அமல். குர்பானி என்ற அமல் இடையிலே முடிந்து விடாது, கடைசி வரை இருக்கும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தபாஉ மில்லத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய தந்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவிலே நான் வந்தவன் என்பதாக சொன்னார்கள். பெருமக்களே, மிஅராஜிலே 7வது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்து இருக்கின்றார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌபாவிலே இருக்கக்கூடிய அந்த சிலையை வெற்றி கொள்ளப்பட்ட போது, அந்த சிலைகளை எல்லாம் அகற்றிய போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்று ஒரு சிலையை அந்த காலகட்டத்திலே அந்த மக்கள் வைத்திருந்தார்கள். இவர்களை வணங்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலையை எடுக்கின்ற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சிலைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது ஒரு கல், இது ஒரு சாதாரண ஒரு கல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த சிலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதாக சொன்னார்கள். மட்டுமல்ல, அந்த நேரத்திலே சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய ஷேக் என்பதாக சொன்னார், என்னுடைய ஆன்மீக குரு, என்னுடைய வழிகாட்டி என்பதாக சொன்னார்கள். தங்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே எந்த ஒரு நபியோ எந்த ஒரு மனிதரையோ என்னுடைய ஷேக், என்னுடைய ஆன்மீக குரு என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை என்பதை நாம் இந்த நேரத்திலே கவனிக்க வேண்டும். அந்நியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹு தஆலா கனவிலே உத்தரவு விடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிஜத்திலே அமல் செய்கின்றார்கள். இவ்வளவு மகத்துவங்களையும் கண்ணியங்களையும் அல்லாஹு தஆலா கொடுத்ததின் காரணமாகத்தான் இன்று வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாராட்டப்படுகின்றார்கள். அவர்களை புகழப்படுகிறது, அவர்களை நினைவுகூரப்படுகின்றது. பெருமக்களை, அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு உன்னதமான ஒரு அமலை நிறைவேற்றக்கூடிய தருவாயிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். மட்டுமல்ல, இந்த ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒரு கட்டத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். பெருமக்களை, நாம் செய்யக்கூடிய தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய அந்த குர்பானி என்ற அமலை அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளச்சத்தோடு உளமாற அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. இன்னும் நம்முடைய இரத்தங்களோ நம்முடைய மாமிசங்களோ அல்லாஹ்வை சென்றடையாது, நம்முடைய இறை அச்சம்தான் செல்லும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் நமக்கு என்ன செய்ய இருக்கின்றார்கள், பறைசாட்டி இருக்கின்றார்கள். ஆக பெருமக்களை, அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா விதமான அமல்களையும், இந்த பெருநாளுடைய நாட்களில் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களையும், எல்லா விதமான
காரியங்களையும் அல்லாஹு தாலா எந்த விதமான குறைகளும் குற்றங்களும் இல்லாமல் கபூல் செய்து கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.